உலக எரிபொருள் விலையை கட்டுப்படுத்தும் எண்ணெய் நிரம்பாக சொல்லப்படுகின்ற ஹோர்மோஸ் நீரிணை பற்றிய ரகசியம். உலகமே ஒரு சொட்டு பெட்ரோலுக்காகவும் எண்ணெய்க்காகவும் ஏங்கிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல உலகின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் தன் கைவசம் வைத்திருக்கும் குறுகிய கடல் பாதையாக இந்த ஹோர்மோஸ் நீரிணை சொல்லப்படுகின்றது. இது எரிபொருள் விலையை கட்டுப்படுத்துகின்ற ஒரு முக்கிய நரம்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். உலகின் மொத்த பெட்ரோலிய எண்ணெய் நுகர்வுல சுமார் 20% தொடக்கம் 25% இந்த வழியை பெரிதும் சார்ந்திருக்குது. சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் உள்ளிட்ட பல்வேறு ஏற்றுமதி நாடுகள் வந்து இந்த வழியை பெரிதும் நம்பி எண்ணெய் உற்பத்தியில் ஈடுபடுறதாகவும் தகவல்கள் சொல்லக்கூடியதாக இருக்குது. அத்துடன் கத்தார் உலகின் மிகப்பெரிய திறமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதி நாடுகள்ல முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு நாடாக அமைகின்றது. இந்த ஹோர்மோஸ் நீரிணை மூலமாக தான் இந்த இயற்கை எரிவாயு உலக சந்தைகளுக்கு கொண்டு செல்லப்படக்கூடியதாகவும் இருக்குது. அத்தோடு இந்தியா, சீனா, ஜப்பான், தென்கொரியா மற்றும் இலங்கை உள்ளிட்ட எரிபொருள் இறக்குமதி நாடுகள் வந்து பெரிதும் இந்த ஹோர்மோஸ் நீரிணை பாதையை நம்பி இருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது. இங்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு சிறிய மாற்றமும் இந்த நாடுகளுடைய பொருளாதாரத்துல பெரிதளவு தாக்கத்தை செலுத்தும் அப்படின்னே சொல்லணும். இந்த ஹோர்மோஸ் நீரிணை வழியாக ஒவ்வொரு மாதமும் 3000 கப்பல்கள் பயணம் செய்வதாக சொல்லப்படுகின்றது. இந்த எண்ணிக்கையில இப்பொழுது சடுதியான மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இதற்கான காரணமாக இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலே நடக்கக்கூடிய இந்த போர் நிலைமை வந்து அதிக அளவு தாக்கம் செலுத்துது. இந்த வழியில பயணம் செய்யக்கூடிய கப்பல்கள் மற்றும் எண்ணெய் டேங்கர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்குது. மேலும் AFP-யினுடைய செய்தியின்படி போர் தொடங்கிய முதல், அதாவது மார்ச் 18ஆம் தேதியிலிருந்து இதுவரை கால பகுதிகளில் 21 கப்பல்கள் குறிவைக்கப்பட்டுள்ளதாகவும் தாக்கப்பட்டுள்ளதாகவும் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. இந்த தாக்குதல்கள் மற்றும் பதற்ற நிலை காரணமாக உலகளாவிய ரீதியில எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லக்கூடியதாக இருக்குது. உதாரணமாக கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை $100 விட உயர்ந்திருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்குது. இந்த நிலையில இந்த ஹோர்மோஸ் நீரிணை மிகவும் நீண்ட காலமாக மூடப்படுமாக இருந்தால் உலக சந்தையில எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இலங்கை உள்ளிட்ட இறக்குமதி நாடுகள்ல போக்குவரத்து தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதோட அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லணும். இந்த நிலையில ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடியதாக இருந்தால் இந்த ஹோர்மோஸ் ஒரு குறுகிய கடல் பாதையாக மட்டுமில்லாமல் உலகினுடைய எரிபொருள் விலையை கட்டுப்படுத்தக்கூடிய எண்ணெய் நரம்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த ஹோர்மோஸ் நீரிணையுடைய உறுதித்தன்மை பேணப்பட வேண்டியது உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட குரு டிவியை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி ஷாலினி.